இங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கு, நிறைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கு. அதுகளுக்கு அந்த உதவி ஒன்றும் இல்லை. ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண பிள்ளைகள், என்னோட பிள்ளைகளெல்லாம் கிளாஸ் ஒன்றுமே இல்லை. இவ்வளோ தூரத்துல இருந்து கிளாஸுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு வசதியும் இல்லை. தூரம் உள்ளபடியாக போய் வரையில எங்களோட பிள்ளைகளெல்லாம் வீட்டு படிப்பு ஸ்கூல் படிப்போடையும் தான் அந்த ஓஎல் எல்லாம் பாஸ் பண்ணி பேஎல் படித்து கொண்டு இருக்கிறாங்க. 2 பிள்ளைகள் இங்கே படிக்கிறாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு இப்படி வெள்ளம் வர வந்தாலும் இந்த முறை பாதிப்பு மாதிரி எங்களுக்கு ஒரு காலமும் வரல. சில பேர் வீடுகள் முற்றாவே அப்படியே போயிட்டுது, தண்ணியோட தண்ணியாவே. இன்னைக்கு அங்கே இருக்கிறாங்க அந்த வீடுகள் எல்லாம். சில பேரை கூரைகள் போயிருக்குது, சில பேர்கிட்ட எங்களோட வீட்டு கோழிகள் எல்லாரையுமே, கோழி நாய் அந்த ஆடுகள்ல 4 ஆடு ஏதோ சுத்திட்டு, மற்றபடி மற்றதை காப்பாற்றி எடுத்துட்டாங்க. படிக்கிற பிள்ளைகளோட புத்தகம் முழுமையாக அப்படியே இல்லாமல் போயிட்டு ஒன்றுமே இல்லை. இந்த எல்லாம் தூக்கி அங்கே வீசிட்டோம். என்ன செய்யறது? புதுசாக இனி அரசாங்கம் புத்தகங்கள் தருவாங்க, கொப்பிகள் அதுகள் தந்தவங்க தான், தந்தவங்க எல்லாம் உதவிகள் செஞ்சவங்க. செய்யலன்ட்டு இல்லை, செஞ்சாங்க. ஆனால் கொப்பி புத்தகம் ஒருத்தரையுமே எடுக்கல, அது எல்லாமே தண்ணியோட தண்ணியாகவே போயிட்டு. வணக்கம். மற்றொரு செய்தியினூடாக இணைந்திருக்கின்றோம். அண்மையில் ஏற்பட்ட டித்வா புயலினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக தங்கள் வீடுகளை விட்டு வீதியோரத்தில் பீடியாபா மக்கள் வசித்து வருகின்றார்கள். சுமார் 17 குடும்பங்களே இவ்வாறு தற்காலிகமாக எதுவித அடிப்படை வசதிகளுமின்றி வசித்து வருகின்றார்கள். 1975ஆம் ஆண்டு படித்த வாலிபர் திட்டத்தின் கீழ் குறித்த கிராமம் உருவாக்கப்பட்டும் இருந்தது. இந்த நிலையில் அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் குறித்த கிராமமே நீரில் மூழ்கியுள்ளதுடன் மக்களின் உடைமைகள் எல்லாம் நீரில் அடித்தும் செல்லப்பட்டுள்ளது. மேலும் வீடுகள் மூன்றாக சேதமடைந்துள்ளதுடன் வயல்கள் தோட்டங்கள் முழுமையாக அழிவடைந்துள்ளதுடன் கால்நடைகளும் இறந்து காணப்பட்டன. இந்த நிலையில் இவ்வாறான வெள்ள அனர்த்தத்தால் தொடர்ந்தும் தமது உயிரை உடலையும் பாதுகாக்க முடியாதுள்ளதாகவும் தெரிவித்த இந்த மக்கள் தங்களுக்கு தற்காலிக வேறு ஒரு பாதுகாப்பான இடத்தில் காணியினை தந்துதவுமாறு வேண்டுகோளும் விடுத்துள்ளனர். பல முறை நாங்கள் கெஞ்சியும் பார்த்துருக்குறோம். இங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கு, நிறைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கு. அதுகளுக்கு அந்த உதவி ஒன்றும் இல்லை. ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண பிள்ளைகள், எங்களோட பிள்ளைகளெல்லாம் கிளாஸ் ஒன்றுமே இல்லை. இவ்வளோ தூரத்துல இருந்து கிளாஸுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு வசதியும் இல்லை. தூரம் உள்ளபடியாக போய் வரையில எங்களோட பிள்ளைகளெல்லாம் வீட்டு படிப்பு ஸ்கூல் படிப்போடையும் தான் அந்த ஓஎல் எல்லாம் பாஸ் பண்ணி பேஎல் படித்து கொண்டு இருக்கிறாங்க. 2 பிள்ளைகள் இங்கே படிக்கிறாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு இப்படி வெள்ளம் வர இதுதான் வந்தாலும் இந்த முறை பாதிப்பு மாதிரி எங்களுக்கு ஒரு காலமும் வரல. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு எல்லாரும் அழிஞ்சு போச்சு. எங்களுக்கு வாழ்வாதாரம் ஒன்றும் இல்லை. இதில் இந்த ஊரில் குடியிருக்க இல்லாதது
வேற ஒரு இடத்துல எங்களுக்கு வீடுகள் அதெல்லாம் கட்டி தரணும். இப்படியே வந்து வெள்ளம் வந்து மூட்டினது. எங்களோட வீடுகளோட உடைமைகள் எல்லாம் அலைஞ்சு போச்சு. வீட்டோட போயிடுச்சு. சில வீடுகள் துப்புர அடி மட்டத்தோட போயிடுச்சு. ஜனங்கள் பெரிய கஷ்டத்துக்கு இருக்கிறோம். பொருளும் ஜன்னல்கள் திறப்பட்டுட்டுது. அப்ப எல்லாமே அரைவாசி சாமான்கள்லாம் வெளியில போயிட்டுது. வருங்காலத்துல இன்னும் எப்படி தண்ணி பிடிக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. இருக்கலுமோ அது தெரியாது. வீடு வாசல்கள் வெளியிடங்கள்ல இந்த இடத்த விட்டு வெளியிடங்கள்ல கட்டித்தாரோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்ன மாதிரின்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் அப்பாக்கள் பெரியாக்களுக்கு தானே தெரியும். மற்றபடி இங்க இனி என்ன செய்யறேன்ட்டு தெரியல. ஆனா 17 குடும்பங்களும் ஃபுல்லாவே பாய்ச்சிருக்காங்க. சில பேர் வீடுகள் முற்றாவே அப்படியே போயிட்டுது தண்ணியோட தண்ணியாவே. பின்னுக்கு அங்க இருக்கிறாங்க அந்த வீடுகள் எல்லாம். எங்க சில பேர கூரைகள் போயிருக்குது. சில பேர்ட்ட எங்களோட வீட்டு கோழிகள் எல்லாரையுமே கோழி நாய் அந்த ஆடுகள்ல 4 ஆடு ஏதோ செத்துட்டுது. மற்றபடி மற்றதை காப்பாத்தி எடுத்துட்டாங்க. மற்றது மாடுகளை ஒரு மாதிரி கழுத்துல தண்ணியில நின்றுச்சுது. நாங்க ஒரு மாதிரி காப்பாத்தி அதை எடுத்துட்டோம். தண்ணியில வந்து நீந்தி அப்பாக்கள் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. மற்றபடி இதுக்கு மேல என்னதை சொல்றது எனக்கு தான் தெரியல. படிக்கிற பிள்ளைகளோட புத்தகம் முழுமையா அப்படியே இல்லாம போயிட்டு ஒன்றுமே இல்லை. இந்த எல்லாம் தூக்கி அங்கால வீசிட்டோம். இனி என்ன செய்யறது? புதுசா இனி அரசாங்கம் புத்தகங்கள் தருவாங்க, கொப்பிகள் அதுகள் தந்தவங்க தான். தந்தவங்க எல்லாம் உதவிகள் செஞ்சவங்க. செய்யலன்ட்டு இல்லை, செஞ்சாங்க. ஆனா கொப்பி புத்தகம் ஒருத்தரையுமே எடுக்கல. அது எல்லாமே தண்ணியோட தண்ணியாவே போயிட்டுது, ஊறிட்டுது. அது என்னன்ட்டு திருப்பி பாவிக்கிறது? அது அப்படியே கிடக்குது, எல்லாம் அப்படியே வீசியாச்சு, ஒண்ணுமே செய்யலாது.